அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வசக்தி பிராண்ட்லேருந்து பனானா ரொட்டவேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும், எந்த மாதிரி வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரீசெண்டாக இந்த மிஷின் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருப்போம். எத்தனை பேர் பார்த்துறீங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கி இந்த மிஷினில் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி இந்த பில்லை மாட்டாமல் இருக்கிறதுக்கு நிறையா ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இன்னும் நீங்கள் ஃபுல்லாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸுமே இது அவைலபிளாக இருக்குது. சுந்தரம் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சர்வசக்தி டீமை வந்து கால் பண்ணி கேட்கலாம். இதில் இப்போ இன்டெப்த்தாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அப்படியே பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த பனானா ரொட்டவேட்டர் இருக்கு இல்லையா, இதோட வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 720 கிலோ கொடுத்துருக்காங்க. ஏன் 720 கிலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் இதை இன்னுமே ஹெவி பண்ணி கூட போடலாம். சப்போஸ் நீங்கள் இவ்வளோ ஒரு விலை கொடுத்து நீங்கள் ஒரு பனானா ரொட்டவேட்டர் எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பனானா ஃபீல்டு நீங்கள் ஓட்டிட்டீங்க, எல்லா நேரமே நமக்கு அந்த ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நம்ம நார்மல் யூசேஜையும் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 720 கிலோ வெயிட்டில் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு நான் பனானா மட்டும்தான் நான் ஓட்டுவேன், இந்த மாதிரி தோப்பு அழிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் பண்ணி வெயிட்டு கூட போட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கஸ்டம் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் கம்மி ஹெச்பிக்கு வேணுனாலும் நீங்கள் ஒரு 50 ஹெச்பி கிரிப்பர் கியர் வண்டி இருக்குது, எல்லா வண்டியிலுமே நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை என்னோடய வண்டி கொஞ்சம் சின்ன வண்டியாக இருக்குது, எனக்கு அது கிரிப்பர் கியர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வண்டியோட ஹெச்பி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷின் நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரொட்டவேட்டராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பிளேடுக்கும் இந்த பாட்டம் பிளேட் வருது இல்லையா, இது ரெண்டுக்கும் இருக்க கேப் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மண்ணில் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக விடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஈரமான காட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மண் ஏறிக்கும். ஸோ பிளேடு வந்து அந்த மண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே ஆட்டோமேட்டிக் குறையும். உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேப்பில் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தள்ளிடும். ஸோ உங்களுக்கு சிக்காது. இதோட கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு. அதாவது இந்த பிளேடுக்கும் இந்த பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா, இதுக்கு இருக்க கேப் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு கிட்டக்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸோட ஷேப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 செட் ஆஃப் கியர் உள்ளே இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வந்து 140 ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதும் கியர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். அதேமாதிரி இந்த கவர் பார்த்திங்கன்னா 8 mm பிளேட்டில் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ஹெவியான ஒரு ஷீல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதோ இல்லை டென்ட் ஆகிறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது உங்களுக்கு. டாப்லிங் வந்து 4 அல்ட்ரா டாப்லிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற எந்த ரொட்டவேட்டர்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் இந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஹிஞ்ச் பாயிண்ட்டுமே உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மேலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பைப். ஸோ உங்களுக்கு 3 பாயிண்ட்லையுமே ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெஸ் ட்விஸ்டிங் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரேம் ட்விஸ்ட் ஆகுதோ இல்லை இதோட பேலன்சிங் போகிறதோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதாக இருக்காது. அதுமாதிரி வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு பிளேட் இருக்கு இல்லையா, இந்த சைடு பிளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. போத் சைடு 2 சைடுமே பார்த்திங்கன்னா 16 mm திக்னஸ் இருக்குது. சர்வசக்தியோட இந்த பனானா ரொட்டவேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இன்சைடில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதோட இப்போ கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெலிக்கல் டைப்பில் உங்களுக்கு இது போட்டு, அதாவது பிளேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெலிக்கல் டைப்பில் போகும், பார்த்திங்கன்னா கிராஸ் டைப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 11 இன்ச்சு வந்து இதோட அவுட்டர் டயோட இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 சைடு ஒரு பிளேடு போட்டிருக்காங்க. என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பிளேடு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதுவும் ஹெலிக்கல் டைப்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மட்டை மாட்டுறது, இந்த கவரு நூல் இதெல்லாம் நிறைய மாட்டும் பார்த்திங்கன்னா, நிறைய டோட்டலில் மாட்டி இந்த இடத்துல உள்ளே ஏறிடும் பார்த்திங்கன்னா பேரிங்க்கு, அதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப லெஸ் பாயிண்ட்ஸ். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே மாட்டுறதை விட மேலே மாட்டுறோம். ஸோ நீங்கள் கை விட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதேமாதிரி இந்த சைடில் மாட்டிட்டு இந்த உள்ளே ஏறிடும் பார்த்திங்களா,
இந்த இடத்துல ஏறாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பிளேட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் மாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேடே கட் பண்ணி வெளியே தள்ளிடும். சப்போஸ் ரொம்ப லெஸ்ஸான ஒரு டைமில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன இது எடுத்து வர மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இதிலே உங்களுக்கு கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கேப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி டல்லா பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 4 இன்ச்சு அதாவது 4 mm டல்லா பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 mm டல்லா இருக்கும். ஹெவி ரோட்டர் பைப் வந்து ஹெவி ரோட்டர் பைப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீல்னாலும் உங்களுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் என்னென்னலாம் டெப்த்தாக இருக்குது, என்ன மாதிரி டீட்டெயிலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். இந்த மிஷின் வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வாழைத்தோப்புலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து தாராளமாக ஓட்டலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வாழைத்தோப்பு மட்டும்தான் நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீசன் டைமில் வாழைத்தோப்பு ஓட்டுவீங்க, மற்றபடி நான் இவ்வளோ விலை போட்டு வாங்கி சும்மா தான் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 720 kg தான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜுமே யூஸ் பண்ணலாம். அதாவது கிரிப்பர் கியர் உங்களுக்கு வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மிஷின் எடுத்து போய் ஓட்டலாம். வாழைத்தோப்பு, முருங்கைத்தோப்பு இந்த மாதிரி காடு அழிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். நார்மல் டைமில் நார்மல் யூசேஜுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இதோட டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இப்போ நிறைய பேர் இவ்வளோ விலை நான் எப்படி ஃபைனான்ஸ்லாம் எப்படி நான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மேலும் இதை பற்றி இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இந்த மிஷின் நான் பர்ச்சேஸ் பண்ணோம், நான் லோன் ப்ராசஸ் எப்படி பண்ணோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.